அழாதே. நீ அழுது கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் உன்னை படைக்கவில்லை. இந்த உலகத்தை ஆளும்படி சந்தோஷமாக இருக்கத்தான் படைத்தார். இப்படி அழகாக படைக்கப்பட்ட மனிதன் எதனால் சந்தோஷத்தை இழந்து போகிறான்? சில இழப்புகள் வரும்பொழுதுதான். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் கொரோனாவினால் அநேக நல்ல உயிர்களை இழந்து போனோம். இதனால் மனைவியை இழந்தவர்கள், பெற்றோரை, பிள்ளைகளை, கணவனை, இப்படி நம் கூடவே இருப்பார்கள் என்று நினைத்த அநேக உயிர்களை இழந்து போனோம். சோகம் என்னன்னா, திடீர் புயல் போல் வந்த மரணம் அவர்களை எடுத்து கொண்டு போனது. இந்த சூழ்நிலையில் சந்தோஷத்தை இழந்து போன அநேகர் உண்டு. சிலர் விபத்தினால் மரிக்கிறார்கள், நோயின் அகோரத்தினால் மரிக்கிறார்கள். இதையே நினைத்து கொண்டு சந்தோஷத்தை இழந்து போனவர்கள் உண்டு. என் இயேசு சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.